2வது விஷயம் நியாயப்படுத்துதல். பாதிக்கப்பட்டவங்க குறை கூறிக்கொண்டு இருக்கவில்லை என்றால் மற்றொரு விதமாவும் நடந்துக்கிறாங்க. அது நியாயப்படுத்துதல். அவங்க பணம் அவ்வளவு முக்கியம் இல்ல. பணக்காரங்க எல்லாரும் மோசமானவங்கன்னு சொல்லி தாங்கள் ஏழைகளா இருக்கிறத நியாயப்படுத்துவாங்க. உதாரணமா, உங்க ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் இல்ல ஃபேமிலி மெம்பர், உங்க ஃப்ரெண்டு அவ்வளவு முக்கியம் இல்லன்னு சொன்னீங்கன்னா, யாராவது உங்க கூட ரொம்ப காலம் இருப்பாங்களா? அதோட பணம் முக்கியம் இல்லன்னு சொன்னீங்கன்னா, எப்படி உங்ககிட்ட இருக்கும்? அப்படின்னு ஆத்தர் கேட்கிறாரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு பணம் முக்கியம் இல்லன்னு சொல்றாரு. உடனே நீங்க அவர பார்த்து, "நீ கஷ்டத்துல இருக்கிறியான்னு?" கேட்டா, உங்க ஃப்ரெண்ட் ஷாக் ஆகி உங்களையே பார்ப்பாரு. உண்மை என்னன்னா, பணம் முக்கியம் இல்லன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவரிடம் பணம் இல்லை. பணக்கார மனிதர்கள் பணத்தோட அருமையும், சமுதாயத்துல அதற்கு உண்டான இடத்தையும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றொரு விதமா ஏழை மக்கள் பணம் பாசத்தை விட அவ்வளவு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க. எது முக்கியம்? உங்க கையா, காலா? 2மே முக்கியம் தான. இந்த உலகம் இயங்குறதுக்கு அன்பு, பாசம் காரணம்னு சொன்னாலும், நிச்சயமா மருத்துவமனைகளோ, இல்ல வீடுகள், தேவாலயங்கள் கட்டுறதுக்கு அது மணி கொடுக்கறது கிடையாது. ஈவன் அது யாருக்குமே உணவும் கொடுக்கறது கிடையாது.